ஓம் விக்னேஸ்வரியா போற்றி, ஓம் நவக்கரநாரலை போற்றி. சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், ஆத்மகாரன் சூரியனின் ஆட்சி வீடு, மூலத்திரியோன ஆட்சி வீடு. நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு தகவலை கூட ஷேர் பண்ணுறேன். முக்கியமான கிரகம் ராகு பகவான். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ராக திசை நடக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதில், மத்தியம வயதில் நடக்கும். மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம், 1ஆம் பாதம். இவங்களுக்கு ஒரு 40 வயசுக்குள்ளே ராகு திசை ஆரம்பிக்கும். சில பேருக்கு அதை தாண்டி ஆரம்பிக்கும். சரியா? வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். நட்சத்திர பாதசாரத்துக்கு ஏற்ற மாதிரி ராகு திசை நடக்கும். ராகு திசையை நீங்கள் கடந்து தான் போகணும். இந்த வீடியோ பதிவில் ராகு திசையை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். அதுபோக ஜனன ஜாதகத்தில் ராகு எந்தெந்த இடத்துல இருந்தாருன்னா என்னென்ன பலன்கள் அதை சொல்கிறேன். பரிகாரம் வழிபாடு சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பயன்படும். சரியா நேர்களே? அதுபோக கோச்சாரத்தில் ராகு பகவான் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. வருகிற மே 18ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வராரு. ராசிக்கு கேது வராரு. ஸோ ராசியில் சர்ப்ப கிரகங்கள் சம்மந்தப்படுறாங்க. ராசியில் கேது வர்றதுனால சர்ப்ப தோஷம், சர்ப்ப கிரகங்கள் சம்மந்தப்படுறதுனால இந்த வீடியோ பதிவு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ராகு ஒரு கருநாகம். அதாவது எப்படின்னா, இருட்டு இருக்கிற கிரகங்களே ரொம்ப டார்க்கான கிரகம் ராகு தான். வெளிச்சமே கிடையாது அவர்கிட்ட. சனி பகவான்கிட்ட கூட கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. நீலம், நீளத்தில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். ராகு டார்க், பியூர் டார்க். சரியா? இருட்டு. கேது கொஞ்சம் வெளிச்சத்துக்குள்ளவர், விடியல் வெளிச்சத்துக்குள்ளவர். அதிகாலை பூபாலத்தில் ஒரு வெளிச்சம் வருது பார்த்தீங்களா? பொழுது விடியும் போது கீழ்வானத்தில் ஒரு சிவப்பு வரும். அதுதான் கேது. அதனால தான் கேதுவை செந்நாகம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ கேது எப்படின்னா, விடியல் பொழுதையும் அந்தி பொழுதையும் குறிக்கிறவர் கேது. அந்த நேரத்தில் வர்ற வெளிச்சம் தான் கேதுவின் நட்சத்திரம். ஓகே, சூரியன் உதயமாகும் போதும் சூரியன் அந்தி சாயும் போதும் ஏற்படுகின்ற அந்த வெளிச்சம் தான் கேதுவுக்குள்ள வெளிச்சம். ரைட்டு. இந்த வீடியோ பதிவில் கேதுவை பற்றி நம்ம பேசலை. முழுக்க ராகுவை பற்றி தான் பேசுகிறேன். பொறுமையாக கேளுங்க, பிரயோஜனமாக இருக்கும். ராகு தசா நடக்கிறவங்களுக்கு கூடுதல் பயனாக இருக்கும். ராகு தசா 18 வருஷம் நடக்கும். ராகு ஒரு கருப்பு, விடவே மாட்டார். ஒரு மனிதன் பிறந்துட்டானா அவனை விடாமல் துரத்துறவர் ராகு தான். எதான் சொல்லுவாங்க, விடாத கருப்பு அப்படிம்பாங்க. ஏன்னா ராகு பகவான் கர்மத்தை கூட்டுறவர். மனிதன் எதுக்கு பிறக்கிறான் அப்படின்னா, படிப்பின் நோக்கமே கர்மத்தை கழிக்கிறது தான். கர்மத்தை கழிக்கிறதுக்கு பிறக்கிறோம். ஆனால் இந்த கர்மத்தில், இந்த பிறவியில் நல்ல பலன்கள் செஞ்சோம்னா, நல்லது செஞ்சோம்னா அந்த கர்ம பலன் கழிஞ்சு பிறவி பலன் இல்லாமல் போயிடும். எந்த ஒரு மனிதனுக்கு கர்மம் கழிஞ்சு போச்சோ அவனுக்கு அடுத்த பிறவி இருக்காது. கர்மத்தை கூட்டுறவனுக்கு பிறவிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பிறவியோட நோக்கம். அப்படி கர்மத்தை பெருக்கிறதுல ராகு முதலாட இருக்கிறாரு. கர்மத்தை அவர் கூட்டிகிட்டே இருப்பார். அவர் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல கர்மம் பண்ணுவாங்க. கெட்ட நிலைமையில் இருந்தால் கெட்ட கர்மம் பண்ணுவாங்க. கர்மம்னா என்ன? நம்ம செய்கிற வினை காரியங்கள், நம்ம செய்கிற காரியத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் இருக்கும். அந்த பலன்களுக்கு தண்டனை கொடுக்குறவர் சனி பகவான். சரியா? அப்போ சனிக்கு ராகுக்கு என்ன சம்மந்தம்னா, கர்மம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள். ராகு கர்மத்தை செய்ய வைக்கிறவர். சனி பகவான் செஞ்ச கர்மத்துக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்குறவர். ஸோ 2 பேருமே ஒரு ரிலேட்டடான கிரகங்கள் தான். சனி பகவானும் ஒரு பாவ கிரகம் தான். ராகு பெரிய பாவ கிரகம். சரியா? இவங்க 2 பேரும் இணையிறாங்க. சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. கண்டகச்சனியாக இருக்கிறாரு. அடுத்து அஷ்டமச்சனியாக போகிறாரு. கொஞ்சம் தாக்குதல் அதிகமாக தான் இருக்கும். அஷ்டமச்சனியோட தாக்குதல் சிம்மராசி கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். சொல்ல முடியாத துயரங்கள்லாம் வரத்தான் போகுது. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாதவங்களுக்கு. இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏற்கனவே பழைய வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கிறேன். சிம்மராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். வாரம் இப்படி ஒரு வீடியோ போடுறேன். நிறைய தகவல்களை சொல்கிறேன். ஏன்னா நான் அடுத்தடுத்து நீங்கள் கண்டகச்சனி அஷ்டமச்சனிக்கு போகிறதுனால கொஞ்சம் சிக்கலுக்கு, கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்பட்டு தான் பலன்கள் இருக்கும். மற்ற கிரகங்கள் பலன்கள் கொடுத்தாலுமே சனி ராகு ராசிக்கு 7, 8 சம்மந்தப்படுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 7ஆம் இடம் ராசி சம்மந்தப்பட்ட இடம். 8ஆம் இடம் ஒரு அசுவஸ்தானம். சரியா? 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். அது ஒரு மனிதனுக்கு 7ஆம் இடத்துல உறவை குறிக்கும். கணவன் மனைவி உறவு, சொந்த பந்த உறவு, நண்பர்கள் உறவு, வெளிவட்டார உறவு, நட்பு, இணக்கம், இன்டகிரேஷன் எல்லாத்தையும் குறிக்கிற இடம். அதுக்கு 2ஆம் இடம். அந்த இன்டகிரேஷனால் நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறோம், அந்த உறவை வச்சுட்டு எப்படி நம்ம லீடு பண்ணுறோம், அதை குறிக்கிற இடம் 8ஆம் இடம். ஸோ 7, 8ஆம் இடங்களில் பாவகிரகங்கள் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு 2025 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மற்ற கிரகங்களுடைய பலன்கள் வரும்போது அப்பப்போ மாறுபாடு இருக்கும். இது உண்மையானது. சரியா? இதுபோக குரு 11ஆம் இடத்துக்கு வராரு. அது ஒரு வகைக்கு நல்லதான். சரியா? அது கொஞ்சம் கஷ்டத்துலேயும் கொஞ்சம் இஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். குருவை பற்றி இந்த வீடியோவில் பேச வேண்டாம்.
நம்ம சப்ஜெக்ட் வந்து ராகுவை பற்றி தான் பேச போகிறோம். ராகு பகவான் வந்து சனி பகவான் கூட இணையிறாரு. இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு இணைவு இருக்குது. ராகு பகவான் வந்து ஒரு சுய சார்பற்ற கிரகம், ஒரு நிழல் கிரகம், சாயா கிரகம், சர்ப்ப கிரகம். அவருக்குன்னு சுய இயல்பு கிடையாது. எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிடுவார். இப்போ மீன வீட்டில் இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு குரு பகவான் மாதிரி தான் மாறிக்கிடுவார். சரியா? எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய அந்த வீட்டு கிரகத்தை பலனை எடுத்து தான் செய்வார். அந்த வீட்டு கிரகம் எந்த ஆதிபத்தியத்துக்குரியதோ அந்த ராசிக்குள்ள பலனை எடுத்து செய்வார். அதுபோக ராகு வந்து தன்னை பார்த்த கிரகம், தன்னுடைய இணைந்த கிரகம், தனக்கு சாரம் கொடுத்த கிரகம், இவங்க பலன்களையும் எடுத்து செய்வார். ஸோ ராகுவின் பலன்கள் வந்து மிக்சடாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. கலவை பலன்கள் இருப்பார். தலைனா வாழை கட்டுவார், வாழைனா தலையை கட்டுவார். ஏன்னா அது சர்ப்ப கிரகம், நிலைப்பாடில் இருக்காது. அதுபோக அது நீர் ராசியில் இருந்தால் ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். நெருப்பு ராசியில் இருந்தால் அந்த அளவு நல்ல பலன்களை கொடுக்காது. அதுபோக நில ராசியில் இருந்தாலும் மத்தியம பலன்களை கொடுக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ராகு பகவான் வந்து மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் சிம்ம ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த 5 இடத்துல இருக்கிற ராகு பகவான் தன்னுடைய தசாபுத்தில் ஓரளவு 18 வருஷம் வந்து நல்ல பலன்களை கொடுத்துட்டு போயிடுவார். சில பிரச்சனை இருக்கும், அந்த ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகளை கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுபோக ராகு திசை நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர பிரிவு இருக்கும், அதை வந்து தவிர்க்க முடியாது. இப்போ இன்றைக்கி சிம்ம ராசியில் ராகு தசை நடக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தர பிரிவு இருக்கும். அவர் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வந்து பால்படுத்துவார். சரியா? அந்த இடத்த கெடுப்பார், கெடுத்து தான் கொடுப்பார். ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை. ஸோ ராகு திசை நடக்கும்போது ஒரு நமக்கு வேண்டிய நமக்கு நெருக்கமான உறவு வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடும். அது வந்து எழுதப்படாத விதி வேத ஜோதிடத்தில் இருக்குது. ஓகே, இப்படிப்பட்ட சில பெருமைக்கு சொந்தக்காரர் ராகு. ஒரு மாய கிரகம், பச்சவந்தி கிரகம். ரொம்ப உச்சாணி கொம்பு கொண்டு போய் வைப்பார். ராகு திசையில் வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் உச்சாணி கொம்பு கொண்டு போய் வச்சு சொகுசு வாழ்க்கையெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. ஆடம்பரம், ஆட்டம், பாட்டம், அதிரடி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு. முடியும் போது என்ன செய்வார்னா ஒரு ஞான வழி கொண்டு போய் ஆளை பொத்துன்னு கீழே விட்டுருவார். இதுதான்ப்பா உலகம், இப்படி தான் வாழ்க்கைன்னு பரட்டி போட்டுட்டு போயிடுவார். ராகு திசையில் உச்சமடைந்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க. ராகு திசையில் ஒன்றும் ஆகாமல் பிளாட்பாரத்துக்கு வந்தவங்களும் நிறையா இருக்கிறாங்க. ஸோ ராகுவின் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் மாறுபடும். ராகு வந்து ஜனன ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு, அதாவது ராசின்னு ஒன்று இருக்குது, லக்கணம்னு ஒன்று இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியணும். இப்போ நாங்கள் போடுற வீடியோவில் ராசிக்கு தான் போடுறோம். இருந்தபோதிலும் போதி ஜோதிடத்தில் நான் சொல்லும்போது, நான் சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லும்போது ஜனன லக்கணத்தையும் நான் கம்பேர் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஒரு ராசிக்கு பலன் போடும்போது ராசின்னு சொல்லக்கூடாது. ஒரு தனி மனிதனுக்கு ஜோதிட பலன்கள் சொல்லும்போது நட்சத்திரத்தையும் பார்க்கணும், ராசியும் பார்க்கணும், லக்கணத்தையும் பார்க்கணும். சரியா? இந்த 3ஐயும் பார்த்து தான் பலன் சொல்லணும். அப்போ தான் பலன்கள் வந்து கரெக்டாக பொருந்தும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து சிம்ம ராசியில் இந்த வெவ்வேறு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம்னு இப்படி 12 லக்கணத்தில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி ராகுவின் நிலைப்பாடு மாறும். அதுபோல் உங்கள் ராசி சிம்ம ராசி, உங்கள் ராசிக்கு வந்து பொதுவாக ராகு வந்து 5, 9, 11 இருந்தாருன்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இது வந்து ராசிக்கு சொல்கிறேன். இது ஒரு ஆப்ஷன். ஓரளவு ராகு திசை நல்லபடியாக போகும். ராகு தான் இயல்பு நிலையில் இருப்பார். அதுபோக அவர் வந்து லக்கணத்துக்கு, நீங்கள் பிறந்த லக்கணம் இப்போ மேச லக்கணமாக கூட வச்சுக்கிடுவோம். சிம்ம ராசி மேச லக்கணம்னா ராகு வந்து 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், 12ஆம் இடம் அயனசேன போகஸ்தானம். இந்த இடத்துல இருந்தார்னா அவரோட தசையில் பாடாப்படுத்திடுவார். அதுபோக அந்த ஆதிபத்திய விஷயத்தையும் வாழ்நாள் முழுக்க கெடுப்பார். வாழ்நாள் முழுக்க கெடுத்து தன்னோட தசையில் வந்து அதுக்கேற்ற மாதிரி பலன்களை கொடுத்துட்டு போயிடுவார். இது வந்து ராகு திசை. இப்போ நிறைய பேருக்கு ராகு திசை முடிஞ்சிருச்சு சார் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு கொஸ்டினும் இருக்குது. அதில் ராகு திசை முடிஞ்சாலுமே ராகுக்கு அடுத்து வந்து குரு திசை நடக்கும். குரு திசைக்கு அடுத்து சனி மகா திசை நடக்கும். ராகு பகவான் வந்து ஜனன ஜாதகத்தில் குருவுக்கும் சனிக்கும் சேர்ந்து இருந்த கேந்திரத்தில் இருக்கிறாரு. இல்லைனா அவங்க வீட்டில் இருந்தாலுமே அந்த ராகு திசை முடிஞ்சு குரு திசை நடந்தாலும் ராகுவோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதாவது எப்படின்னா ராகு வந்து விடவே மாட்டாருங்க. ஒரு மனிதனை வந்து வாழ்நாள் முழுக்க விடவே மாட்டார். ஏன்னா ஒரு ஜீவன், ஒரு உயிர் வந்து பிறக்கிறதுக்கு முக்கிய காரணமே ராகு தான். நம்ம வேத ஜோதிடத்தில் உள்ளே போய் பார்த்தோம்னா ஆணுக்குள்ள விந்தும் பெண்ணுக்குள்ள அண்டமும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த வித்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த விந்துக்குரியவன் ராகு தான். ராகு தான் வந்து உள்ளே போய் எல்லா வேலையும் பார்க்குறாரு. சூரியனை கிரகணப்படுத்துகிறவரே ராகு தான். அதுபோக சூரியனும் வந்து ராகுவின் நட்சத்திரம் சுவாதியில் தான் வந்து நீசமாயிருவார் துலாமில். சரியா? சூரியனையே பிடிச்சி ஒரு வழியை பின்ற கிரகம் ராகு. சூரியன் தான் ஆத்மகாரகன், பிரபஞ்சத்துக்கே வந்து ஒளியை கொடுக்குறவன், ஒரு ஜீவனுக்கு உயிரை கொடுக்குறவன், ஆத்ம பலத்தை கொடுக்குறவன். அந்த ஆத்மகாரனையே வந்து மடக்கி போட்டு சுற்றுற கிரகணம் பண்ணுற அளவு வந்து ராகுக்கு இருக்கும். ஸோ ராகு வந்து ஒரு பயங்கர ஒரு முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறது வேத ஜோதிடத்தில். ஒரு ஜீவன் பிறக்கிறதுக்கு வந்து அந்த ராகு தான் முக்கியமாக இருக்கிறாரு. ஏன்னா அந்த ஜீவன் எதுக்காக பிறக்கப்படுகிறது? கர்மத்தை கழிக்க பிறக்கப்படுகிறது. ஸோ அந்த கர்மகாரகன் ராகு தான்
அமைப்பில் இருப்பார். ராகு வந்து தான் அந்த ஒரு ஆணுடைய விந்துக்கும் பெண்ணுடைய அண்டத்துக்கும் உள்ள சம்மந்தத்தை உண்டாக்கி ஒரு கருவை ஜனிக்க வைக்கிறாரு. இதை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் அது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அதனால் இதை அப்படியே விட்டுருவான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ராகு வந்து ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவரோட சம்பந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் சொல்லுவாங்க விடாத கருப்பு. அது வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். நிழல் கிரகம், நம்ம எங்கே போனாலும் நம்மளோட நிழல் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா நேர்களே, நம்ம ஆண்டிப்பட்டியில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, நம்ம நிழல் நம்மளுக்கு கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் சரி, பெரிய பதவியில் ஏறி உட்காந்தாலும் சரி, நம்ம நிழல் நம்மளை விடாது. நிழல் கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும். நிழலை விட்டு நம்மளால் வாழவும் முடியாது. அது மாதிரி தான் ராகு வந்து பெரிய ஒரு மாயதந்திரம் மேஜிக்கெல்லாம் பண்ணுவார் மனித வாழ்க்கையில். நான் நிறைய ஜாதகம் பார்க்குறேன், ஆயிரக்கணக்கில் பார்த்துருக்குறேன், இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் குறைஞ்சது 3 to 4 ஜாதகம் பார்க்குறேன். எல்லா ஜாதகத்திலுமே அந்த தசாபுத்தி நடக்கும்போது சில பிரச்சனைகள் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ராகு சம்மந்தப்பட்டிருப்பார். அவங்களுக்கு ராகு திசையே நடக்காது, குரு திசை நடக்கலாம், சனி திசை நடக்கலாம், இல்லை செவ்வாய் திசை நடக்கலாம், ஆனால் ராகு சம்மந்தப்பட்டிருப்பார். ராகு வந்து இப்போ வந்து குரு திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், குரு சம்மந்தப்பட்ட வீட்டில் உட்காந்துருப்பார், தனுசு அல்லது மீனத்தில் உட்காந்துருப்பார், இல்லைனா குரு சாரத்தில் உட்காந்துருப்பார், இல்லைனா குருவுக்கு கேந்திரமாக உட்காந்துருப்பார். இந்த அமைப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குரு திசையில் ராகுவுடைய தாக்கம் இருக்கும். ராகு நல்ல நிலைமையில் இருந்தார்னா குரு திசை நல்ல நிலைமையில் போகும். ராகு கெட்டு போயிட்டாருன்னா குரு திசையில் முழுமையான பலன்களை அடைய முடியாது. இப்படி தான் நிறைய பேருக்கு பிரச்சனை நடக்குது. அவங்க ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, இல்லைனா பார்ப்பாங்க. எனக்கு தான் குரு திசை நடக்குது, நான் சிம்ம ராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், ராசிக்கும் லக்கணத்துக்கும் வந்து குரு நல்ல பலனை தான் கொடுப்பாரு, அப்புறம் ஏன் சார் எனக்கு நல்ல பலன்கள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே வந்து குரு பகவானுடைய சம்பந்தத்தை ராகு வாங்கியிருப்பார். குரு பகவானுடைய கனெக்ஷன் ராகுக்கு இருக்கும். அதனால் குருதிசை அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஸோ இப்படி மறைமுகமான தாக்குதலுக்கும் ராகுக்கு உண்டு. ஓகே நேர்களே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அடுத்து வந்து வருகிற 12ஆம் தேதி, ஜனவரி 12ஆம் தேதி ராகுவும் சனி பகவானும் சேர்றாங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சம்மந்தப்படுறாங்க, கவனமாக இருக்கணும். சரியா? 7ஆம் இடம் கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்கணும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தையில் கவனமாக இருக்கும், நண்பர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், சொந்த பந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சனி பகவான் வந்து நேரடியாகவே ராகு பிடியில் வராரு. 12/1/2025 15/12/2025 கிட்டத்தட்ட ஒரு 11 மாத காலம் ராகுவும் சனியும் இணைந்து இருக்கிறாங்க. ராகு வந்து தனக்கு முன்பின் உள்ள கிரகங்களை வந்து 18 டிகிரிக்குள்ளே பிடிச்சிருவார். 18 டிகிரிக்குள்ளே ராகுக்கு முன்பின் உள்ள கிரகங்கள் ராகுவின் ஆதிக்கத்துக்கு வந்துடும், கிரகணம் பண்ணிடுவார். ஒரு சர்ப்பம் தன்னோட வாளால் மற்ற கிரகத்தை பிடிச்சி சுற்றிடும். சரியா? அது வந்து ராகுக்கு வந்து இயல்பு. அவர் வந்து வாள் தான் அவருக்கு, மனித தலை, பாம்பு உடல். அது வந்து சுபர்பானுன்னு ஒரு அரக்கன். அந்த கதைக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். சரியா? அந்த சுபர்பானுங்கிற அரக்கன் தான் தேவர்களுக்கு தெரியாமல் அமிர்தத்தை குடிச்சிட்டு சாகாவரம் பெற்றான். பரமசிவர் இருக்க கழுத்தில் இருக்கிற அந்த பாம்பு தான் வந்து அந்த வால் பகுதி, கேதுக்கு வந்து தலைப்பகுதியாக போயிடும். ஸோ இது ஒரு கதை இருக்குது, அந்த கதைக்குள்ளே நம்ம போக வேண்டாம். வாட்டர் மேபி ராகு வந்து அரக்க குணமும் மனித உடலும் சேர்ந்த, அரக்க முகமும் மனித உடலும் சேர்ந்த ஒரு அமைப்பு. அதனால் ராகு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மனிதனாக இருப்பார். அதாவது ஆனால் பாம்பு உடலும் இருக்கும். அந்த பாம்பு உடல் வந்து சிவபெருமானுடைய பாம்பு, தலை வந்து அரக்கனுடைய தலை. ஸோ அவரோட சிந்தனையெல்லாம் கெடு சிந்தனை தான் இருக்கும். ஒரு அரக்கன் வந்து எப்போயுமே கெடு சிந்தனையில் தான் இருப்பான், உடல் நல்லபடியாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு மாறுபட்ட அமைப்புக்கு சொந்தக்காரன் தான் ராகு. அதனால தான் ராகு வந்து எப்படி செய்வார்னா, கிரிமினல் புத்தி நிறைய இருக்கும். குறுக்கு வழியில் போகுது, தேவையில்லாமல் வேலையில் பார்க்குறது, விரோதம், நயவஞ்சம், குரோதம், அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறது, இதெல்லாம் வந்து அரக்கர்கள் அந்த காலத்தில் செஞ்சுருக்கிறாங்க. அரக்க வம்சம்னு ஒன்று இருந்திருக்கு. சரியா? அரக்கர்களுடைய அமைப்பே அப்படித்தான் இருக்கும். பிறன் பொருளை நாடுறது, மற்றவங்க பொருளை சிறை எடுக்கிறது, இப்படி சில அசுப பலன்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை வந்து ராகு செய்வார். இருந்த போதிலும் அவருடைய தலை அரக்க தலையாக இருந்தாலும் உடல் வந்து நல்ல ஒரு பாம்புடைய உடல், சிவனுடைய கழுத்தில் இருக்கிற வாசு என்ற பாம்பு, அருமையான அமைப்பு. ராகு வந்து என்ன பண்ணுவார்னா, புத்தியில் கெடுத்தாலுமே உழைப்பில் நல்ல அமைப்பை கொடுத்துருவார். உழைப்பு அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்ல ஒரு பலனை கொடுப்பார். ஓகே, இதெல்லாம் ராகுவுடைய குணாதிசயங்கள். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம், நமக்கு அது தேவையில்லை. நமக்கு சப்ஜெக்ட் வந்து 12/1/2025 முதல் 15/12/2025 வரைக்கும் ராகு சனி இணைஞ்சிருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 7, 8ஆம் இடம் சம்மந்தப்படுறாங்க, கவனமாக இருங்க. தூரதேச பயணத்தில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. சனி பகவான் ராசிக்கு 6, 7 குடையவன். வேலைக்கு வெட்டிக்கு போகிறவங்க கவனமாக இருங்க. தாய்மாமன் உறவுகளை கவனமாக இருங்க. குறிப்பாக வேலை, சனி பகவான் சம்மந்தப்பட்ட வேலை, மர வேலை, கட்டட வேலை, கூலி வேலை, கார்பரேஷன் வேலை, பஞ்சாயத்து போர்டில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் வந்து மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, கலெக்டர் வேலை பார்க்குறவங்க, பிஏ வேலை பார்க்குறவங்க, விஏஓ வேலை பார்க்குறவங்க, மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, குடிநீர் வாய்க்கால் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்க்குறவங்க, மக்கள் பணியில் இருக்கிறவங்க, மக்களுடைய அத்தியாவசிய பணியை இருக்கிறவங்க, மக்களுடைய நேரடியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கெல்லாம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளையுமே வந்து மக்கள் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அரசாங்க பணியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த சிம்ம ராசியில் நல்லா இருக்காது.
15/12/2025 வரைக்கும் நல்லா இருக்காது. ஓகே நேயர்களே, இப்போ ராகுவினுடைய அமைப்பை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறேன். இப்போ ராகு வந்து ஜனன ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தார்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அப்படி பார்ப்போம். அவர் பலன்கள் பொதுவாக வந்து வாழ்நாள் முழுக்க அந்த பலனை கொடுப்பாரு. அது அமைப்பு, அது மாறாது. தசாபுத்தியில் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக ராகு வந்து லக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11ஆம் இடத்துல இருக்கலாம். 3ஆம் இடம் உபசேன ஸ்தானத்தில் இருக்கலாம், தைரிய ஸ்தானத்தில் இருக்கலாம். 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி இந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், ரணருண ரோக ஸ்தானத்தில் இருக்கலாம். 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கலாம். பாக்கிய ஸ்தானத்தில் இருந்தாலுமே தகப்பனை கெடுப்பார், ஆனால் சில நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக வந்து 10, 11ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றமாக கொடுப்பாரு, நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். அதுபோக ராகு வந்து லக்கண ரீதியாக லக்கண சுபர் கூட இணைஞ்சிருக்கலாம், லக்கண சுபர் வீட்டில் இருக்கலாம். நீங்கள் உதாரணமாக வந்து சிம்ம ராசி, துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. சிம்ம ராசி, துலா லக்கணம், இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா ராசிக்கு வந்து லக்கணம் வந்து 10ஆம் இடம் வரும். சரியா, அதுவும் நல்ல தொடர்பு தான். இந்த அமைப்பில் வந்து பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப லக்கணத்துக்கு வந்து வேண்டிய வீட்டில் ராகு இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரிஷப லக்கணத்துக்கு வேண்டிய வீடு எந்த வீடு சார் அப்படின்னா, ரிஷப லக்கணத்துக்கு வேண்டிய வீடு 2ஆம் இடம் மிதுனத்திலையும் இருக்கலாம். மிதுன ராகு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. கன்னிலையும் இருக்கலாம். கன்னி ஏற்கனவே ஒரு பிடித்த வீடு தான். அதுபோக துலாமில் இருந்தாலும் சூப்பர். உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் சிம்ம ராசி ரிஷப லக்கணம்னா ராகு வந்து மிதுனம், கன்னி, துலாம், அதுபோக மகர, கும்பம் இந்த வீட்டில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதாவது எப்படின்னா, சம்மந்தப்பட்ட லக்கணத்துக்கு கேந்திராதிபதிகள், கோணாதிபதிகள் வீட்டில் இருக்கலாம், இல்லைனா கோணாதிபதி கூட சம்மந்தப்பட்டு இருக்கலாம். இப்படி அமைப்பில் ராகு இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இது சில பேருக்கு புரியாது, ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். ஓகே, இருந்தாலும் லக்கணத்தில் ராகு இருக்கிறார் சார் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லுவான். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கண ரீதியாக சொல்கிறேன். 12 வீட்லேயும் ராகு இருந்தாலும் என்ன பலன்களை சொல்கிறேன். வீடியோ லென்த்து கொஞ்சம் கூட தான் இருக்கும், பொறுமையாக பாருங்கள். ராகுவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதுபோக ஒவ்வொரு ராசிலையும் ராகு இருந்தார்னா என்னென்னு அதையும் சொல்கிறேன். ராசிக்கு இருக்கிற பலன்கள் வேறு, லக்கண ரீதியாக இருக்கிற பலன்கள் வேறு, எல்லாமே காம்பினேஷன் தான். இப்படி தான் இருக்குன்னு ஒரு வரியில் சொல்லிட்டு போக முடியாது. பலதரப்பட்ட கருத்துக்களை கொண்டு வந்து அலசி பார்த்து ஆராய்ச்சி தான் முடிவெடுக்க முடியும். சரியா நேர்களே, ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான். இப்போ நீங்கள் முழு பரீட்சை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எப்படி வரும்னா, ஆரம்பத்துலேருந்து படித்து எல்லா சப்ஜெக்ட்டும் வரும். சரியா, அப்படி தான் கிரகங்களுக்கு பலன் சொல்லும்போது இதுதான் இப்படின்னு சொல்ல முடியாது, காம்பினேஷன் தான். அதை தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க. ரைட்டு, இப்போ வந்து லக்கணத்திலே ராகு இருக்கிறாரு அப்படின்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் சார் பரவாயில்ல. லக்கணத்திலே ராகு இருக்கிறாருன்னா ஆள் மெலிஞ்சு இருப்பீங்க, கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பீங்க, பார்க்க ஸ்மார்ட்டாக இருப்பீங்க, கொஞ்சம் வேகமாக இருக்கீங்க, வெடுக்குன்னு வேலை பார்ப்பீங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பார்ப்பீங்க, எந்த நேரமும் வந்து வேலை வெட்டியில் சளைக்க மாட்டீங்க, நல்ல ஒரு நிறம் இருக்கும், வசீகரம் இருக்கும். சில பேருக்கு ராகு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், சோம்பேறியாக இருப்பாங்க. ரெண்டு ராகு என்றைக்குமே மாறுபட்ட பலன்களை கொடுப்பாரு. அதான் நான் சொன்னேனே, தலைனா வாழை கட்டுவார், வாழைனா தலையை கட்டுவார். ராகு நல்ல நிலைமை இருந்தால் ஆள் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், மற்றவங்க யோசனை ஏற்க மாட்டாங்க, தான் சொல்கிறதான் சரிம்பாங்க. எல்லா விஷயத்திலும் மாறுபடுத்த கருத்து இருக்கும். ஊர் ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்லிட்டு போவாங்க. உஷ்ண சரீரம் இருக்கும், தேகத்தில் வந்து பித்தம் அதிகமாக இருக்கும், கையில் காசு போகாமல் இருக்கும், சுகபோகமாக வாழ்வாங்க, நல்ல ஒரு சிற்றின்பத்தில் நாட்டம் இருக்கும். அடுத்து 2ஆம் இடத்துல ராகு. 2ஆம் இடத்துல ராகு சில இடங்கள் இருக்கக்கூடாது, இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்கும், பண வசதியும் இருக்கும், சில நேரத்தில் வந்து சேமிப்பும் இருக்கும். சரியா, பணத்தை வந்து கண்ணாபுரன்னு செலவு பண்ணுவாங்க. மற்றவங்களோட உதவி இருக்கும், வெளி ஆளுகளோட உதவி இருக்கும், வெளிநாட்டு தொடர்பு இருக்கும், அந்நிய மொழி பேசுவாங்க, குடும்பத்தில் சச்சரவு இருக்கும். இருந்த போதிலும் பிள்ளைகளை பற்றி கவலை இருக்கும், மற்றவங்களோட பணம் சேரும், ஆள் பார்க்க கருப்பாக தான் இருப்பாங்க, வாக்கு பலிதம் இருக்கும், மந்திரம் நல்லபடியாக பேசுவாங்க, அரசாங்கத்தோட ஆதரவும் இருக்கும். இவங்களாம் வந்து காளி கோயில் பூசாரியாக இருக்கலாம், காளியை வழங்கலாம். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னா அவங்க வந்து துர்க்கையம்மன், காளியம்மனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அது எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, துர்க்கையம்மனை, காளியம்மனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் அல்லவா, அங்கே ராகு இருக்கிறதுனால அந்த வழிபாடு அவங்க வாழ்க்கையில் பண்ணாங்கன்னா நல்லா இருப்பாங்க, வாழ்க்கையில் வந்து நல்ல லெவலுக்கு ரீச் ஆவாங்க. அடுத்து வந்து 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். இவங்க எந்நேரம் எப்பவுமே நல்ல நிதானமாக இருப்பாங்க, மதிநுட்பமாக இருக்கும், பண வசதி அதிகமாக இருக்கும், தைரியமாக இருப்பாங்க, இசை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. இசை, கலை, ஆடல், பாடல் இதில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும், புகழ் அந்தஸ்தெல்லாம் நல்லபடியாக இருக்கும். இருந்த போதிலும் சொந்த பந்தத்தால் நன்மை இருக்கும், ஆதரவு இருக்கும், உறவினர்கள் ரிலேஷன் சர்க்கிளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், ஆயுள் தீர்க்கம். அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து எப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதாவது ராகு 3ஆம் இடம், 3ஆம் இடங்கிறது வந்து தைரிய வீரிய ஸ்தானம், அதுபோக தெய்வீக ஸ்தானம்பாங்க. குறிப்பாக ஆண்களுக்கு வந்து ஒரு தாம்பத்தியத்தை குறிக்கிற இடம், பெண்களுக்கும் அப்படித்தான் தைரிய வீரிய ஸ்தானம். அந்த ஆண் பெண் உறவில் வந்து ராகு 3ஆம் இடத்துல பாப தொடர்பில் இருந்தார்னா அவங்களால முழுமையாக ஈடுபட முடியாது, ஏதோ ஒரு குறை இருக்கும். சரியா, மர்ம உறுப்புகளில் ஒரு குறை இருக்கும், அதனால் வெளியே சொல்ல முடியாமல் ரொம்ப தயக்கத்தில் இருப்பாங்க. பிரச்சனை வருதே மனித வாழ்க்கைக்கு இங்கே தான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள்,
திருப்தி அடைதலில் சில பிரச்சனைகள், மனசாந்தி அடையில சில பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ராகு இருப்பார். ஏன்னா அவர் வந்து எதையுமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணுவார், சிதைப்பார். அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல நிலைமையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவில் வந்து ஒரு பரிபூர்ணம் இருக்காது, திருப்தி இருக்காது. அவங்க வந்து கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க. சரியா? இது வந்து நடைமுறையில் நிறைய பார்த்துருக்கு. நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் வந்து செக்ஸு பாடம் கிடையாது. அந்த இதை பற்றி சொல்கிறதுக்கு எல்லாம் தயக்கம் இருக்குது. இன்னும் அந்த அளவு விழிப்புணர்வு வரல. அதை வந்து இன்னும் ஒரு மூடி தான் மறைச்சிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து சொல்ல முடியாத ஆண்களும் இருக்கிறாங்க, வெளியே சொல்ல முடியாத பெண்களும் இருக்கிறாங்க. இதனால் சங்கடப்படுறவங்களும் நிறையா இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி ரொம்ப கஷ்டத்துக்கு அனுபவிக்கிறாங்க. ஸோ 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா கணவன் மனைவி உறவில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சில பிரச்சனையை கொடுத்துருவார். ஓகே, அதுக்கு மேலே அதுக்குள்ளே போக வேண்டாம். அடுத்து 4ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா தாயை பதிப்பார், அவ்வளோதான். சரியா? தாய் உறவு நல்லா இருக்காது. அதுபோக 4 கூடியவனு கெட்டு போய் சுக்கிரனு கெட்டு போனால் வாழ்நாள் முழுக்க வண்டி வாகன யோகம் இருக்காது, வீடு மனை அமையாது, சைக்கிள் கூட ஓட்ட தெரியாமல் இருப்பாங்க. அந்த அமைப்பெல்லாம் ராகு செய்வார். அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து ஆள் சாந்தமாக இருப்பாங்க, மனசில் 1008 ஆசைகள் இருக்கும், எப்போதுமே கவலையுடன் இருப்பாங்க, ஞாபக மருதி அதிகமாக இருக்கும், மற்ற மொழி பேசுவாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிக்கு பேசுவாங்க, லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாக இருக்கும். நண்பர்களை ஏமாற்றுவாங்க. இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்காது, நண்பர்களை ரொம்ப ஏமாற்றுவாங்க. அதுபோக வந்து இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பும் சரியாக இருக்காது. சரியா? இருந்தபோதில் நல்ல பணம் ஏர்ன் பண்ணுவாங்க, பொன்பொருள் வசதி, நல்ல பொருளை நல்லா சேர்த்து வைப்பாங்க. அரசாங்கத்தோட ஆதரவும் உண்டு, அரசாங்க வேலையும் கிடைக்கும். அதன் வழி நல்ல ஒரு அமைப்பும் கொடுப்பார். ராகு சுக்கிரன் தொடர்பு பட்டிருக்கிறாரு, இல்லைனா 4 கூடியவன் தொடர்பு பட்டாருன்னா வண்டி வாகன யோகம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. 4ஆம் இடத்துல ராகு நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நல்லா கொடுப்பார். விவசாயம் கூட பண்ணுவாங்க, விவசாயத்தில் நல்ல ஒரு லெவலுக்கு போவாங்க. சரியா? நல்லா விவசாயம் பண்ணுவாங்க, நல்ல ஒருபடியாக அமையும். ஓகே, கரும்பு விவசாயம் நல்லா பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து வந்து 5ஆம் இடத்துல ராகு புத்திரஸ்தானத்தை கெடுப்பார். 5ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா என்ன? பூர்வ புண்ணியத்தில் புண்ணியம் பண்ணலைன்னு அர்த்தம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா இவங்களோட தகப்பன் அல்லது மூதியர்கள் வந்து சில பாவ காரியம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பாவம் வந்து இவங்களுக்கு சேரும். அதுபோக குலதெய்வத்தோட அருள் கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, புத்திர பாக்கியமும் கம்மியாக இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ் ஆக முடியாது, வெற்றி மேல் வெற்றி பெற முடியாது. எதுலையுமே வந்து ஒரு தடை இருக்குது தான் செய்யும். இவங்களை சுற்றி துஷ்டர்கள் இருப்பாங்க, துஷ்டர்களுடைய சவாசம் இருக்கும், கெட்டவருடைய சவாசம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே அதில் பகைமையாக தான் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலையும் அதிகாரிகளுடைய நட்பு இருக்காது, கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஆனால் 5ஆம் இடத்துல ராகு இருக்கவங்ககிட்ட ஒரு நேர்மையான குணம் இருக்குங்க. 1008 பிரச்சனை இருந்தாலுமே இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் தட்டி கேட்பாங்க. சம்பளம் கொடுக்குற முதலாளியே தவறாக போனாலும் கட்டி கேட்பாங்க, இப்படி செய்யாதீங்க சார் அப்படின்னு தட்டி கேட்பாங்க. அதுபோக 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து யாராக இருந்தாலும் டக்குன்னு மடை கேள்வி கட்டுருவாங்க. ஒரு சபையில் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒருத்தவங்க வந்து சம்மந்தம் இல்லாமல் பொருத்தமற்ற பேச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்னா இவன் கேட்டுருவாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்டுருவாங்க, நீங்கள் பேசுகிறது சரியில்லைங்க, இது வந்து நியாய தர்மத்துக்கு ஒத்து போகாது அப்படின்னு ஒரு நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுறதுல 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுக்காரங்க கெட்டிக்காரர்கள். அந்த அமைப்பை ராகு செய்வார். இருந்த போதிலும் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், தாமத புத்திர பாக்கியம், மனைவியை பற்றிய கவலை இதெல்லாம் கொடுக்கும். தாய் மாமனுக்கு ஆகாது, மாமன் முறைக்கு ஆகாது, தோஷத்தை கொடுக்கும். ஆண் வாரிசுக்கும் இருக்காது. சரி, 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து ஆண் வாரிசை கொடுக்க மாட்டார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஆண் வாரிசு ரொம்ப முக்கியம். கர்மம் செய்கிறதுக்கு ஆண் தான் வேணும். அதை ராகு வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார், அதை கெடுப்பார். ஓகே, அடுத்து வந்து 6ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாரு, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, குலப்பெருமையாக கொடுப்பாரு, வீர எதிரானாக இருப்பாங்க, எந்த ஒரு காரியத்தை அடிச்சு தூள் கலப்புவாங்க, எதிரியால் எந்த பிரச்சனையும் இருக்காது, கொஞ்சம் முரட்டு செயல் தான் இருக்கும். அதுபோக மற்றவங்களுடைய விஷயத்தை கட்டுப்பட மாட்டாங்க, சமுதாயத்தில் பகைமையும் இருக்கும். இவங்க வந்து அரசியல்வாதியாக இருப்பாங்க, ஆனால் மற்றவங்களோட பகையும் இருக்கும். தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும், தாய்வழி சிறப்பு இருக்கும். எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிரிகளை நிர்மூலமாக்குறதுல கெட்டிக்காரங்க, பலமும் இருக்கும், பணபலமும் இருக்கும். கொடுக்கல் வாங்கலாம் அந்த அளவு சரியாக இருக்காது. வேலை வாங்குறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. ராகு 6ஆம் இடத்துல இருந்தார்னா இவங்க வந்து ஒரு பெரிய ஓனராக இருக்கிறாங்க, எஜமானியாக இருக்கிறாங்கன்னா வேலைக்காரன் நல்லா வேலை வாங்குவாங்க. சரியா? சுழுக்கு எடுத்துருவாங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க மற்றவங்க வேலை வாங்குறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க, அந்த அமைப்புக்கு சொந்தக்காரர்கள். 7ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னே திருமணம் அமையாது, கலசர சொஸ்தை உண்டாக்குவார், நல்ல விதமாக பார்க்கப்படாது. இவங்க இப்போ பார்த்தா அதிக சிந்தனைகள் இருக்கும். சரியா? அதிக சிந்தனைகள் இருக்கும். கூட்டுத்தொழில் நல்லபடியாக இருக்குது, நண்பர்கள் விஷயத்தில் நல்லா இருக்க மாட்டாங்க. இருந்த போதிலும் திருமணம் லேட்டாக தான் ஆகும். சொந்த பந்த விஷயத்தில் ஒரு பகைமை இருக்கும், அவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் உண்டு பண்ணிட்டு இருப்பாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், வயிறு கோளாறு இருக்கும். இருந்த போதிலும் திருமணத்துக்கு முன்னாடி தாம்பத்தியத்தில் நல்லா இருப்பாங்க, மனைவி விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. சில பேருக்கு ராகு சரியில்லாத நிலையில் இருக்கிறவங்களுக்கும் லக்கணாபதி கெட்டு போனவங்களுக்கும் அந்த கணவன் மணி யாருக்கோ உடம்புக்கு முடியாமல் போயிடும், வாழ்நாள் முழுக்க மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுபோக இவங்க வசியத்துக்கு கட்டுப்பட்டுருவாங்க,
பிறர் இவங்களை ஈஸியாக வசியம் பண்ணிடுவாங்க. மாமனார் வீட்லேயோ மாமியார் வீட்லேயோ இவங்களை வந்து வசியம் பண்ணி அவங்க கைக்குள்ளே போட்டுக்குருவாங்க. ஸோ 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு அதெல்லாம் செய்வார். ராகு பொதுவாகவே வந்து வசியம் பண்ணுற கிரகம் தான். மந்திரம் மாந்திரியம் இதுக்கெல்லாம் உள்ள கிரகம் தான். எங்கிட்டு வேணாலும் எப்படி வேணாலும் மாறிடுவார். ஸோ 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு கொஞ்சம் கவனம். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறவர்கள் தன்னுடைய மாமனார் மாமியார் வீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்து 8ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. நித்திய கண்டம் பூர்ணாசி சொன்ன மாதிரி தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இருந்த போதிலும் நல்லா படிச்சிருப்பாங்க. 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டதால ஆரம்ப கல்வி இருக்கும். படிக்காமலும் நல்ல பில்டப்பு கொடுப்பாங்க. தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிடுவாங்க. சாஸ்திர நாணயம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் தாமதமாக தான் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். பல வழியில் பணம் வரும். இந்த வழின்னு இல்லை, ஏதோ ஒரு வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அடுத்தவன் மனநாச்சும் இவன் கையில் இருக்கும். விதண்டாவாதம் பேசுவாங்க. வாக்கு பலிதம் இருக்கும். நடக்க போகிறத அப்படியே சொல்லுவாங்க. இவங்க சொல்கிற அமைப்பு அப்படியே இருக்கும். அதுபோல் தாம்பத்திய சுகம் சரியாக இருக்காது. கணவன் மனைவி இணக்கம் நல்லா இருக்காது. அதில் திருப்தி அடைய முடியாது. வாழ்க்கையில் வந்து பற்றேட்டு இருப்பாங்க. ஒரு வயதுக்கு மேலே வந்து குடும்பத்தை விட்டு தனியாக போயிடுவாங்க. சன்னியாசி மாதிரி ஊரை சுற்றிட்டு இருப்பானுங்க. அதேமாதிரி பெண்கள் இருந்தால் மாதவிலக்கு பிரச்சனை இருக்கும், பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கும். அதனால் புத்திரபாய்க்கம் தாமரமாகும். சில பெண்களுக்கு திருமண அமைப்பே லேட் ஆகும். அதனால தான் ஜனன ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க 7, 8ஆம் இடத்துல சர்ப்ப கிரகங்கள் இருக்கக்கூடாது, நாகதோஷம்பாங்க. லக்கண 7, 8ஆம் இடம் சுத்தியாக இருக்கணும். லக்கணத்திலிருந்து 7, 8ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் தோஷம் உள்ள ஜாதகம் அப்படிம்பாங்க. அதுபோக இப்போ ராகு வந்து 8 வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். சரி, மீதி சொல்லிவிட்டு ராகுவுடைய சேர்க்கையை சொல்கிறேன். கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், நம்ம வேறு ஒரு கோர்வையாகவே வந்துடுவோம். அடுத்து 9ஆம் இடத்துல ராகு. 9ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். தகப்பனுக்காகாது, தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்காது, ஒரு போராட்டமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் இவங்க வந்து நல்ல புகழ் அந்தஸ்து இருப்பாங்க. நல்ல நீட்டாக ட்ரெஸ் கோட் போட்டுக்கிடுவாங்க. இந்த வாசனை செண்டு என்ன சொல்கிறாங்கள பெர்ஃப்யூம் போட்டுக்கிட்டு, இந்த லகரி விஸ்துக்கள் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா இருப்பாங்க. தன்னை வந்து அலங்காரப்படுத்திக்கிட்டு நல்லா இருப்பாங்க. இவங்களாம் திரைப்படத்துறையில் நடிக்கலாம். 3ஆம் இடம் சம்மந்தப்படுறாருல, அதனால் 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால திரைப்படத்துறையில் சம்மந்தப்படுவாங்க. மனதுக்குள்ள 1008 சிந்தனைகள் இருக்கும். அதுபோக வந்து இவங்க வந்து இந்த பில்லி சூனியம் மந்திரியம் இதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. வெளித்தோட்டத்துக்கு வந்து ஆள் நல்லா அஜாகபாகனாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பில் இருக்கும். ஆனால் பிரயாணம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் அலைச்சல் இருக்கும். இவங்களாம் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஊரை சுற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க. தொழிலில் திறமை இருக்கும். நல்லா 100 பேர் வச்சு வேலை பார்க்குறதுக்கு கெட்டிக்கார ஆள். கோயில் குளத்துக்கும் போயிட்டு வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஸ்தல யாஸ்திரை கோயில் யாஸ்திரை போயிட்டு வருவாங்க. சொந்த பந்தத்தால் நல்லா ஏற்றம் இருக்கும். ஒரு வழியில் தான் பிரச்சனை, தகப்பன் வழியில் ஏற்றம் இருக்காது. தகப்பனுக்கு பிரச்சனையை கொடுத்துருவாங்க. அடுத்து 10ஆம் இடத்துல ராகு. 10ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம். 10ஆம் இடத்துல இருக்கிற பாவகிரகம் வந்து ஒரு நல்ல தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? அந்த அமைப்பை வந்து ராகு கொடுப்பாரு. இவங்க வந்து நல்ல ஒரு பேர் நல்லா எப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் வந்து துணிஞ்சு செய்வாங்க. சரியா? எந்த ஒரு காரியத்தை துணிஞ்சு செய்வாங்க. கெட்ட பேர் நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எப்படினாலும் அதிகமாக சம்பாதிப்பாங்க. குயிக்காக சம்பாதிப்பாங்க. ஷார்ட் பீரியடில் நிறைய சம்பாத்தியம் பண்ணுவாங்க. எந்த ஒரு வேலையும் ஈஸியாக முடிச்சிருவாங்க. ஒரு தொழிலை நிலையற்று பண்ணுவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. தொழில் நிலைப்பாடு இருக்காது. இதனால் இவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். பிரயாண அலைச்சல் அதிகமாக இருக்கும். தவறுகளை அதிகமாக துணிஞ்சு செய்வாங்க. இருந்த போலும் திரைப்படத்துறையில் நல்லா சாதனை பண்ணுவாங்க. கவிதை, ஓவியம், ஆடல், பாடல், இயல், இசை, நாடகம் இதில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சில பேர் டாக்டராக இருப்பாங்க. மருத்துவமனையில் வேலை வைப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை வைப்பாங்க. துப்புரியும் பிரிவில் வேலை வைப்பாங்க. சிபிஐ, சிஐடி, உளவுத்துறை இதிலெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். அந்த அமைப்பெல்லாம் வந்து இவங்க செய்வாங்க. இருந்த போதிலும் தாயோட அன்பு சரிவர இருக்காது. சரியா? தாயோட அன்பு இருக்காது. தாய்க்கு சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா ராகு 10ஆம் இடத்துல இருந்தார்னா 4ஆம் இடத்துல கேது இருப்பார் எதிர்த்த வீட்டில். இதில் வந்து நான் ஒன்று சொல்லணும், ஆனால் நான் அதை நீங்கள் எடுத்துக்கணும். ராகு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு எதிர் வீட்டில் வந்து கேது இருப்பார். சரியா? அந்த கேது இருக்கிறதுனால சில அமைப்புகள் இருக்கும். அதையும் நான் அடுத்து ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அடுத்து போகிறேன். அடுத்து 11ஆம் இடத்துல ராகு இருக்கலாங்க. அருமையான அமைப்பு. 11ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா நல்ல பலங்களை கொடுப்பார். வாழ்நாள் முழுக்க சிறப்பு இருக்கும், யோகம் இருக்கும். ராகு திசை சிறப்பாக இருக்கும். வாகன யோகம் இருக்கும். ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க. வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க. அரசியலில் பெரிய வெற்றி அடையும். விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்கும். அதுபோக தோட்டம், பயிர் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? எல்லாத்துலேயும் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாருங்க ராகு. 11ஆம் இடத்துல ராகு. உடன் பிறந்த விஷயத்தில் யோகம் இருக்கும். யோக போகம் நல்லபடியாக இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மற்றவங்களோட சொத்து கிடைக்கும். பெண்களால் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இவங்கெல்லாம் விவகாரத்தில் தலையிட்டால் நல்லபடியாக இருக்கும். பஞ்சாயத்து கூட தலைவர், நாட்டாமை இப்படி தீர்ப்பு சொல்கிற இடத்துல இருந்தாங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு வழியை சென்று ஊதியம் பண்ணுவாங்க. திடீர் யோகம் இருக்கும். நல்ல லாபம் இருக்கும். ஆனால் இவங்க பிறந்த பின்னாடி தந்தைக்கு அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்காது. சரியா? அதுபோக புத்திர பாக்கியம் தாமதமாக இருக்கும். பெண் குழந்தை பிறகுது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பெண் குழந்தை பிறந்தாலுமே நல்ல அறிவுபூர்வமாக இருக்கும். அந்த அமைப்பெல்லாம் ராகு செய்வார். அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா அயனசேன போகம் நல்லா இருக்காது. அலைச்சல் இருக்கும். குறுக்கு வழியில் போவாங்க. குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாமல் இருப்பாங்க. அதனால் பேரை கெடுத்துக்குருவாங்க.
தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது, ஒழுக்கக்கேடு இருக்கும், துர்வாசம் இருக்கும், தூரதேச பயணம் இருக்கும். ராகு சரராசியில் இருந்தார்னா அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவார். இப்போ வந்து ராகு திசை நடக்குது, ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகு வந்து மேசம், துலாம், மகரம், கடகம் இந்த இடத்துல இருந்தார்னா அவன் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. இல்லைனா இருக்கிற இடத்த விட்டு தூரத்தில் வேலை பார்ப்பாங்க. அந்த அமைப்பாக கொடுப்பாரு. சரியாக பணத்தை வந்து ஏர்ன் பண்ணாலும் சேமிக்க முடியாது. சேமிக்க முடியாது. சேமித்து வச்ச பணத்தையும் செலவு பண்ணிடுவாங்க. இருந்த போதிலும் வேலை நல்லா பார்ப்பாங்க. வேலை நல்லபடியாக பார்ப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல ஆத்ம திருப்தமாக இருப்பாங்க. யாரையும் அன்பை வச்சுக்கிடுவாங்க. தெய்வத்துக்கு கட்டுப்பட்டிருப்பாங்க. அந்த அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. இப்படி ஒரு அமைப்பு தான். சரி நேயர்களே, இப்போ ராகு வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தாருன்னா லக்கண ரீதியாக என்னென்ன பலன்னு சொன்னேன். இப்போ ராகு லக்கணத்தில் இருக்கிறாரு அப்படின்னா கேது எங்கே இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல இருப்பார். அப்போனா 7ஆம் இடத்துல கேது இருந்தாலுமே தாமத திருமணம் இருக்கும். ஆனால் வர்ற மனைவி வந்து நல்ல ஒரு குணவதியாக இருப்பாள், ஆன்மீகவாதியாக இருப்பாள், கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாள். தெய்வ நம்பிக்கை உள்ள பெண்ணாக கிடைக்கும். ராகு 2ஆம் இடத்துல இருந்தாலும் கேது 8ஆம் இடத்துல இருப்பார். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பு இருக்கும். மனதில் அதுக்கு ஒரு பீதி இருக்கும், மன பயம் இருக்கும், பயந்துக்கிட்டே இருப்பாங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆயுள் தீர்க்கம். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடத்துல கேது இருப்பார், ஆயுள் எடுத்துகிட்டே போவார். அடுத்து ராகு 3ஆம் இடத்துல இருந்தால் 9ஆம் இடத்துல கேது இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படாது. தாப்பன் விஷயத்தில் தாப்பன் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் நல்லபடியாக இருக்காது. இருந்தாலும் தெய்வ பக்தியில் அதிகமாக இருப்பாங்க. ஆலய வழிபாடு, ஞானம், சித்தம், அறிவு, யோகம், யோகி மாதிரி பெரிய லெவலுக்கு போவாங்க. 3ஆம் இடத்துல ராகு சில அசுப பலங்களை கொடுத்தாலுமே 9ஆம் இடத்துல எதுக்கு இருக்கிற கேது சில பலங்களை கொண்டு போவார். அடுத்து 4ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா 10ஆம் இடத்துல கேது இருப்பார். பரவாயில்ல, ஆன்மீக பணி வழியில் நல்லாயிருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஆலய திருப்பணி இருக்கும். கோயில் சம்மந்தப்பட்ட வேலை நல்லபடியாக இருக்கும். நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பாங்க. சில நல்ல பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு நல்ல பலனாக இருக்கும். இப்படி சில பலன்களை வந்து ராகு கேது மாறி கொடுப்பாங்க. ஏன்னா ராகுக்கு எதிர் வீட்டில் தான் கேது இருப்பார். கேதுவையும் தவிர்க்க முடியாது. ராகுக்கு பலன் சொல்லும்போது கேது வந்து தவிர்க்க முடியாது. எப்படி ஒரு சிலரை பற்றி பேசும்போது அவங்களுடைய முக்கியமான அம்சங்களை தவிர்க்க முடியாது. அவங்களை பிரித்து கொண்டு வர முடியாது. நேயர்களே, இப்போ மறைந்த முதலமைச்சர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசணும்னா அவர் 10 வருஷம் முதலமைச்சராக இருந்தார்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே அவர் 40 வருஷம் சினிமாவில் நடித்தார். நடிகர், புரட்சி நடிகர் என்ற ஒரு அடையாளத்தை மறைக்க முடியாது. அவர் முதலமைச்சராக இருந்தார் 10 வருடம், அதை ஏற்றுக்கலாம். ஆனால் அதுக்காட்டிலும் பிரச்சனை என்னதுன்னா 40 வருடம் சினிமா திரைப்படத்துறையில் இருந்தார். அது மாதிரி தான் ராகுவை பற்றி என்ன பேசினாலுமே கேது வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிறாரு. ராகு ஒரு முனைனா கேது இன்னொரு மறுமுனை. ஓகே, இப்படி ஒரு அம்சம் இருக்குது. ரைட்டு. இப்போ ராகுவை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். ராகு வந்து லக்கண ரீதியாக எந்தெந்த இடத்துல இருந்தாலும் என்ன பலன்கள் கொடுப்பாருன்னு. அதுபோக ராகு திசையில் வந்து கேதுவோடைய எஃபெக்டும் இருக்கும். அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அதுக்காகத்தான் நான் அதெல்லாம் சொன்னேன். இந்த பலன்களும் எப்போ சார் நடக்கும்னா ராகு திசையில் தான் நடக்கும். ராகு தான் திசையில் கொடுப்பாரு. அதுபோக ராகு வந்து ஒவ்வொரு கிரகங்களுடைய கூட்டணியிலும் சில பலன்களை கொடுப்பாரு. அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ராகு வந்து எந்தெந்த ராசியில் இருந்தால் என்னென்ன பலன்கள் பொதுவாக கொடுப்பாரு, அந்த ஜாதகனுக்கு வாழ்நாள் முழுக்க பிறப்பதிலிருந்து இறப்பு வரைக்கும் என்ன பலன்களை கொடுப்பாருன்னு ஒரு சின்ன வரையாக சொல்கிறேன். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா வீடியோவில் எடுத்து அதிகமாக போகும், அதனால் ஷார்ட்டாக சொல்கிறேன். எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் அதையும் பார்த்துக்கிறேன். என்ன ரொம்ப பேசினாலும் நம்ம மக்களுக்கு வந்து 33 நிமிஷம் பேசியிருக்கிறேன். பேசுகிறேன், கொஞ்சம் கூடுதலாகவே பேசுகிறேன். இப்போ வந்து ராகு பகவான் வந்து மேசத்தில் இருக்கிறாரு. மேசம் வந்து அவர் பிடித்த வீடு தான். மேசத்தில் இருந்தாருன்னா நல்ல யோகம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இருந்த போதிலும் தலை சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கும், பித்தம் இருக்கும், ஜலதோஷம் பிடிக்கும், தலை சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கும், ஆள் சுயநலவாதியாக இருப்பாங்க, புத்திர பாக்கியம் கம்மியாக தான் இருக்கும். ரிஷபத்தில் ராகு இருக்கிறாரு, தவறான பழக்க வழக்கம் இருக்கும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைப்பாங்க. இவங்களாம் வந்து நல்லா ஒரு பணம் சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழ்வாங்க, பெரிய பணக்காரனாக இருப்பாங்க. ரிஷபத்தில் இருக்கிற ராகு பொருளாதார இதில் பெரிய ஆளாக்கிடுவார். மிதுனத்தில் ராகு இருக்கிறது அருமையான அமைப்பு. நீண்ட ஆயுள் இருக்கும், ஆள் நல்லா இருப்பாங்க, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, மனசாட்சிக்கு பயப்படுவாங்க, நல்ல ஒரு யோகி துறவி மாதிரி இருப்பாங்க. நல்ல அமைப்புங்க. மிதுனத்தில் ராகு இருக்கிறவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். கடகத்தில் ராகு பொருளாதார இதில் முன்னேற்றம் இருக்காது, ஆனால் கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க, மனசில் ஒரு அமைதி இருக்காது, வாழ்க்கையில் நிறைய எதிரி இருப்பாங்க. கடகத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாத எதிரிகள் வெளியே நிறையா இருப்பாங்க. சிம்மத்தில் ராகு இருந்தாங்கன்னா கெட்டிக்காரத்தனம் இருக்கும், நல்லா கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பாங்க, ரிட்டன் ஒர்க் நல்லா பார்ப்பாங்க, டேபிள் ஒர்க்கெல்லாம் நல்லா பார்ப்பாங்க, நல்லா பேசுவாங்க. நல்ல பேச்சில் பெரிய ஆளாக இருப்பாங்க, பேசி பழைப்பாங்க, நல்ல ஒரு ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கன்னியில் ராகு நல்ல அமைப்பு தான். இவங்களும் ரிட்டன் ஒர்க் பார்ப்பாங்க, கதை எழுதுவாங்க. இவங்க காலத்துக்கு பின்னாடி இவங்க பேர் பேசப்படும். பெரிய நாவலாசிரியராக இருப்பாங்க, புகழ்பெற்ற மனிதனாக இருப்பாங்க, பெரிய பண்டிதராக இருப்பாங்க, புலவராக இருப்பாங்க, நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. கையில் காசு பணமும் நல்லாயிருக்கும். துலாமில் ராகு இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இருந்த போதிலும் சொத்து பத்து நல்லா சேர்த்து வச்சுருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல ரீச் ஆவாங்க. விருச்சிகத்தில் ராகு சத்தியமாக இருக்கக்கூடாது. செவ்வாயோட ஸ்திர வீட்டில் சனியும் ராகு இருக்கக்கூடாது. கேது மட்டும்தான் இருக்கலாம். இது ஒரு ஜோதிடத்தில் ஒரு சூட்சுமம்.
விருச்சிகத்தில் ராகு இருந்தாருன்னா கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும். சரியா? என்ன சொல்கிறது, ஒழுக்கம் இருக்காது, ரகசிய உறுப்புகளில் நோய் இருக்கும், சின்ன வயசுலேயே கெட்டு போயிடுவாங்க, பிஞ்சிலே படுத்துருவாங்க. சரியா? விருச்சிகத்தில் ராகு இருந்தாருன்னா. வீடு கொடுத்த செவ்வாயும் கூட இருந்தாருன்னா சுத்தம். அடுத்து வந்து இல்லை செவ்வாய் பார்வையில் இருந்தாலும் சுத்தம். இப்போ விருச்சிகத்தில் ராகு இருக்கிறாரு, சிம்மத்திலேருந்து செவ்வாய் பார்த்தாலும் சுத்தம், இல்லைனா ரிஷபத்திலேருந்து செவ்வாய் பார்த்தாலும் மோசம், அதுபோக மேசத்துலேருந்து செவ்வாய் பார்த்தாலும் மோசம்தான். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ராகு வந்து விருச்சிகத்திலேருந்து சனி செவ்வாய் இவங்க தொடர்புப்பட்டாருன்னா அந்த ஜாதகன் வந்து ரொம்ப ஒரு இதாக இருப்பான், பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருப்பான், தவறுகளை துணிஞ்சு செய்வான், இல்லாத பொல்லாத இழுத்து வச்சுக்கிட்டு அவசப்பட்டுட்டு இருப்பான். தனுசுல ராகு இருக்கலாம், அருமையான அமைப்பு. கோதண்ட ராகு, தனுசுங்கிறது என்ன, வில்லு தான், ராமர் கையில் இருக்கிற வில்லு. கோதண்ட ராகு நல்லா இருக்கும். இவங்களுக்கு செகண்ட் பார்ட் நல்லா இருக்கும். வாழ்க்கையில் 45 வயசுக்கு மேலே நல்ல நிலைமைக்கு போவாங்க, புகழ் செல்வாக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும். இப்போ சிம்ம ராசியில் தனுசுல ராகு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க, நல்ல அமைப்பாக இருக்கும், நல்ல ஓரளவு யோகமாக இருப்பாங்க. குரு பார்வை இருந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பு தான். அடுத்து மகரத்தில் ராகு இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். மகரம் வந்து ராகுக்கு பிடித்த வீடு தான், நல்ல தொழில் பண்ணுவாங்க, தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க, நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் இருக்கும், நல்ல வாழ்க்கை அமையும். கும்பத்தில் ராகு நல்ல இனிமையாக பேசுவாங்க, பேச்சுவார்த்தை நல்லா இருக்கும், பழக்க வழக்கத்து நல்லா இருப்பாங்க. ஆனால் திருமணம் தாமதமாக அமையும், அந்தளவு காசு பெருசாக இருக்காது. ஏன்னா கும்பம் வந்து ஒரு ஞான வீடு, ஆன்மீக வீடு. அங்கே இருக்கிற ராகு வந்து வேறு மாதிரி கொண்டு போவார், வாழ்க்கையில் பற்றட்டு நிலையை கொண்டு போவார். அதுபோக சனியோட ஸ்திர வீட்டில் இருக்கிற ராகு அந்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன்களை கொடுக்க மாட்டார். மீனத்தில் ராகு இருக்கலாம், அருமையான அமைப்பு. சரியா? கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா செலவு பண்ணுவாங்க, தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பாங்க. கோயில் குளம் மதம் இதிலெல்லாம் ஈடுபாடு இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்து ராகுவுடைய மற்ற கிரக பலன்கள். ராகு வந்து பொதுவாக குரு சுக்கிரன் தனித்த புதன் கூட சேரலாம். இந்த கிரகம் கூட சேர்ந்து இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரகங்களுக்கு அடுத்து இவர் நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ ராகு குருவோட சேர்ந்து இருந்தார்னா ராகு திசை நல்லா இருக்கும், ஆனால் குரு திசை நல்லா இருக்காது. ஏன்னா குருவை கெடுத்து ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சுக்கிரன் கூட சேர்ந்து இருந்தார்னா ராகு திசை நல்லா இருக்கும், ஆனால் பெண்கள் விஷயத்தில் சில பிரச்சனையை கொடுத்துருவார். ஏன்னா சுக்கிரன் வந்து பெண் சம்மந்தப்பட்ட கிரகம். அதனால் ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசுலேயே கெட்டு போயிடுவாங்க. இப்போ சிம்ம ராசியில் வந்து இப்போ பூர நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்கிறாங்க, சுக்கிர திசை நடக்கும். சுக்கிர திசை வந்து மகதட்சமோ பூர நட்சத்திரமோ பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கிர திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிர ராகுவோட சேர்ந்திருந்தாருன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும், கொஞ்சம் வயசுலேயே கெட்டு போயிடுவாங்க. படிக்கிற காலத்திலே வந்து தேவையில்லாத பழக்க வளத்தை கொண்டு போய் கெட்டு போய் பிஞ்சிலே பழுத்து வாழ்க்கை ஒரு மாதிரியாக போயிடும். ஸோ அதனால் சுக்கிர திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிரன் ராகு கூட சம்மந்தப்படக்கூடாது. அதுபோக ராகு சுக்கிர வீட்டில் இருக்கக்கூடாது. சரியா? சுக்கிர வீட்டில் இருந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டாருன்னா காதல் வசப்படுவாங்க. காதல் வசப்பட்டு என்ன செய்வாங்கன்னா இழக்கக்கூடாது, எழுந்துருவாங்க. முறைப்படி எது நடக்கணுமோ அதெல்லாம் நடக்காது, முறையற்ற முறையில் நடந்து வாழ்க்கையை வந்து தடம் மாறிடும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இதில் வெகுவாக படிக்கப்படுகிறவர்கள் பெண்கள் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பாதிப்புங்கிறது பெண்களுக்கு தான் இருக்குது. நம்ம சமுதாயம் அப்படி தான் கட்டமைச்சிருக்குது. ஒரு ஆண் வந்து எவ்வளோ தப்பு வேணாலும் பண்ணிட்டு போகலாம், அவன் வந்து 4 திருமணம் பண்ணலாம், ஆனால் ஒரு பெண்ணு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதனால் இந்த கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க, இந்த மக நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். அந்த சுக்கிரன் ராகுவோட சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனையெல்லாம் நடக்கும், கெட்டு போயிடுவாங்க. ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போகிறேன். உத்திர நட்சத்திரத்துக்கு வராது, சுக்கிர திசை வந்து கடைசியில் தான் வரும். கிழவனா கிளவி ஆயிடுவாங்க, வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சூரிய திசையில் தான் பிறப்பாங்க. ஸோ மகம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க. சரியா? கொஞ்சம் வயசில் சுக்கிர திசை நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அதுபோக ராகு திசை நடக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். சுக்கிர சம்மந்தப்பட்ட ராகு இருந்தார்னா பிற பெண்களோட தொடர்பை கொண்டு வருவார், பெண்களால் பிரச்சனையை கொண்டு வருவார். குறிப்பாக ராகு திசையில் சுக்கிர புத்தி நடந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கும். இப்போதைக்கு அந்த பிரச்சனை நடக்க போகுது. ஏன்னா இப்போதைக்கு வந்து ராகு வந்து சுக்கிரன் கூட சேர போகிறாரு. வருகிற அடுத்த மாதம் 27/1/2025 சுக்கிரன் ராகு சேர்றாங்க 8ஆம் இடத்துல. அதனால் ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்க, சுக்கிர திசை ராகு புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசியில். ஓகே, இப்போ ராகு வந்து ரிஷபத்தில் இருந்தாருன்னா இந்த பழக்கம் உங்களுக்கு கொடுப்பாரு. மிதுனம் சொல்லிட்டேன், கடகம் சொல்லிட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன், எல்லா ராசிக்கும் சொல்லியாச்சு. இப்போ வந்து ராகு வந்து சுக்கிரன் கூட சேர்ந்தாருன்னா இந்த பழங்களை கொடுப்பாரு. புதன் கூட சேர்ந்தாருன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும். ராகு புதன் சேர்ந்து இணைவில் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இருந்தாலும் புதன் வந்து மேச லக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ராகு புதன் இணைவு வந்து மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் நல்ல பலன்கள் இருக்காது. அதுபோக கடக சிம்மத்துக்கும் அந்த அளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாங்க. மற்ற லக்கணத்துக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா? ராகு புதன் இணைவு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இவங்க ஓரளவு அறிவுக்கு அப்பாற்பட்டிருப்பாங்க, நல்லா யோசிப்பாங்க, எந்த விஷயத்தையும் டக்குன்னு சொல்லிடுவாங்க, ஞாபக சக்தி இருக்கும், ஜோதிட ஆர்வலராக இருப்பாங்க, சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும், சாஸ்திரம் விஞ்ஞானம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி நல்ல விதத்தை பார்க்கப்படுகிறது. அதுபோக ராகு வந்து செவ்வாய் கூட சத்தியமாக சேரக்கூடாது. ராகு வந்து 3 கிரகங்கள் கூட சேரக்கூடாதுங்க. செவ்வாய் கூட சேரக்கூடாது, சனி பகவான் கூட சேரக்கூடாது, அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. அமாவாசை சந்திரன் என்ன? தேய்பிரை சந்திரன். தேய்பிரை சந்திரன் என்ன? தேய்பிரை அஷ்டமியிலிருந்து வளர்பிறை பஞ்சமி வரைக்கும் உள்ள சந்திரன். இதை திதியை பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க நீங்கள். சரியா? திதியை பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். இல்லைனா சூரியனுக்கு வந்து சந்திரன் வந்து 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம், இல்லைனா சூரியனுக்கு 11ஆம் இடம் 12ஆம் இடம் சூரியனோட சேர்ந்துருக்கூடாது.
சூரியன் கூட சந்திரன் சேர்ந்திருந்தால் அமாவாசை. இல்லைன்னா சூரியனுக்கு 11ஆம் இடம் 12ஆம் இடம், இல்லைன்னா சூரியனுக்கு 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம். இந்த இடத்துல சந்திரன் இருந்தார்னா அமாவாசை சந்திரன் அர்த்தம், இருள் சந்திரன் அர்த்தம். அப்பேற்பட்ட சந்திரன் கூட ராகு சேரக்கூடாது. இந்த 3 அமைப்பில் ராகு 3 கிரகங்கள் கூட சேர்ந்துருந்தாருன்னா நல்ல பலன்கள் இருக்காது. செவ்வாய் கூட சேர்ந்துருந்தாருன்னா சகோதர வழியில் பிரச்சனை இருக்கும். ஆள் வந்து ஒரு வலிமையாக இருக்க மாட்டாங்க, சுணங்கியாக இருப்பாங்க, சொங்கியாக இருப்பாங்க, ஒரு ஃபோர்ஸாக இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க, செயல்திறன் அற்று இருப்பாங்க. அதுபோக சனி கூட சேர்ந்துருந்தானா விதண்டாவாதம் பேசிட்டு நயவஞ்சம், குரோதம், விரோதம் எல்லாமே இருக்கும். சரியா? அதனால் ராகு வந்து சனி செவ்வாய் இவங்க கூட சேராமல் இருக்கிறது நல்ல விசேஷம்தான். அது குறிப்பாக சனியுடைய ஸ்திர வீட்டில் சேரக்கூடாது, செவ்வாய் வீட்டில் ஸ்திர வீட்டில் சேரக்கூடாது. சனியும் ராகும் கும்பத்தில் இருக்கக்கூடாது. அது பதி ராகும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. சரியா நேர்களே? இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுபோக ராகுவும் சந்திரனும் சேர்ந்து மிதுனத்திலையும் கண்ணியில் இருக்கக்கூடாது. சரியா? சந்திரனுக்கு பகைமையான இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தால் கெடு பலன்களை ரொம்ப கொடுப்பாங்க. சரியா? சந்திரனுக்கு பகைமையான வீடுகள் மிதுனம் கன்னி தான். புதனுடைய வீடு வந்து சந்திரனுக்கு வந்து பகை தான். சமம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சந்திரனுக்கும் புதனுக்கும் ஒரு புரிதல் கிடையாது. சந்திரனுக்கு புதனை பிடிக்கும், புதனுக்கு சந்திரனை பிடிக்காது. ஓகே, இதை ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போக வேண்டாம். சுருக்கமான ஒரு வழி என்னென்னா, ராகு வந்து அமாவாசை சந்திரன் செவ்வாய் சனி கூட சேராமல் இருந்தார்னா நல்ல பலன்கள் தான். இதெல்லாம் ராகுடைய சேர்க்க பலன்கள். அதுபோல் ராகு வந்து சுக்கிர பார்வைக்கு வரலாம், புதனுடைய பார்வைக்கும் வரலாம். தனித்த புதன், தனித்த சுக்கிரன், தனித்த குரு பார்வைக்கும் வரலாம். இதில் குருவுக்கு வந்து 3 பார்வை, 5, 7, 9 இந்த பார்வைக்குள்ளே ராகு வந்தார்னா ராகு திசை நல்லாயிருக்கும், ராகுடைய நிலைப்பாடு நல்லாயிருக்கும். ஓகே நேயர்களே, ராகுவை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் பரிகார வழிபாடு இருக்குது, அதையும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். இன்னும் நிறைய சொல்லலாம். சரியா? ராகு வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கு என்னென்ன பலன்களை கொடுப்பாரு. இப்போ சிம்ம ராசி மேச லக்கணத்துக்கு 1ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன், 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன், இந்த பலனை சொல்லலாம். அவர் யார் கூட சேர்ந்துருக்கிறாரு, அதுக்கு ஒரு பலனை சொல்லலாம். அவர் எந்த கிரக பார்வையில் இருக்காரு, அதுக்கு ஒரு பலனை சொல்லலாம். எந்த கிரகத்தோட சாரம் இருக்கிறார், அதுக்கு ஒரு பலனை சொல்லலாம். ராகுக்கு சாரம் கொடுத்த கிரகம் நீசமாகக்கூடாது. சரியா? ராகுக்கு சாரம் கொடுத்த கிரகம் 6, 8, 12 இருந்தால் ராகு திசை நல்லா இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ராகு நீங்கள் சிம்ம ராசி, சிம்ம லக்கணமே வச்சுக்கிடுவோம், ராசி லக்கணமும் ஒன்று. ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். சுயசாரத்திலே இருக்கிறாரு. சுயசாரத்தில் இருக்கிறாருன்னா சுவாதி நட்சத்திரத்திலே இருக்கிறாரு. அப்போ சுக்கிரனை தான் பார்க்கணும், சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். சுக்கிரை வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? சுக்கிரை வந்து லக்கணத்துக்கு கெட்டு போகாமல் மறையாமல் தனுசில் இருக்கிறார், 5ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா ராகு திசை நல்லாயிருக்கும். ஸோ ராகுக்கு சாரம் கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும். அந்த கிரகம் லக்கண ரீதியாக 6, 8, 12 மறையக்கூடாது. அந்த கிரகம் வக்கரம் அடையக்கூடாது. அந்த கிரகம் கெட்டும் போகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்படி நிறைய கண்டிஷன் பேரில் தான் ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து அடுத்தவன் சட்டையை போட்டுக்கிற கிரகம் தான். அவருக்குன்னு சட்டை கிடையாது. யார் சட்டையை போட்டுக்கிட்டாரோ அவங்கள மாதிரி ஆயிடுவார். எம்ஜிஆர் சட்டையை போட்டால் எம்ஜிஆர் மாதிரி ஆக்ட் பண்ணுவார். சிவாஜி சட்டையை போட்டால் சிவாஜி மாதிரி ஆக்ட் பண்ணுவார். நாகேஷ் சட்டையை போட்டால் நாகேஷ் மாதிரி காமெடி பண்ணிட்டு அலைவார். ஸோ ராகுக்குன்னு வந்து ஒரு நிரந்தரமான சட்டை கிடையாது. யார் சட்டையை எடுத்து போடுறாரோ அந்த கேரக்டருக்கு எடுத்து போய்கிட்டே இருப்பார். கலைஞர் சட்டையை எடுத்து போட்டால் கதை வசனம் பேசிக்கிட்டே இருப்பார். விடிய பேசிக்கிட்டே இருப்பார். கேட்டுக்கிட்டே இருக்கலாம். 3 மணி நேரம் பேசினார் கலைஞர். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கலைஞர் பொதுக்கூட்டத்தில் 3 மணி நேரம் பேசினார், விடாமல் பேசினார். அது மாதிரி கலைஞர் சட்டையை எடுத்து போட்டால் கலைஞர் மாதிரி முழங்கிட்டே இருப்பார். இப்படி தான் ராகுவுடைய பலாபலங்கள் இருக்கும். அவர் என்ன வேலையை எப்படி செய்கிறாருன்னு யாராலும் சொல்ல முடியாது. ராகு திசைக்கு வந்து ராகு தசாபுத்திக்கு வந்து ஜோதிடரால் பலனை கிடைக்க முடியாது. ஏன்னா ராகு தசைக்கு வந்து பலன் சொல்கிற ஜோதிடர் கெட்டிக்காரனாக இருக்கணும். வைக்க பொருளை ஊசியை தேடுறவன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வைக்க பொருட்களை ஊசியை போட்டோம்னா தேட முடியாது எங்கே கிடக்குன்னு. அதுவும் தான் ராகு திசையில் வந்து பலன் சொல்கிறது வந்து குதிரை கொம்பு. ஓகே நேயர்களே, அடுத்து வந்து பரிகாரத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கலான்னு இருக்கிறேன். பார்ப்போம். ஜனன ஜாதகத்தில் ராகு தோஷங்கிறது வந்து ராகு வந்து 2, 7, 8 இருக்கக்கூடாது. முக்கியமாக 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல இருந்தால் தாயை தான் பாதிக்கும். 2, 7, 8 இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வயசில் திருமணம் ஆகாது, திருமண தடை இருக்கும். அதுபோக ராகு திசையும் நல்லா இருக்காது. அதை பற்றி நல்லா சொல்லிட்டேன் நான். இருந்தாலும் ராகு திசை நடக்கிறவங்க, ராகு தோஷம் சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க வந்து திருநாகேஸ்வரம் போகலாம். உங்கள் ஜனன நட்சத்திரம் அன்றைக்கி போகலாம். இல்லைனா ராகு நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். சுவாதி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சதய நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். காளகஸ்தி போகலாம். அதுபோக வந்து சங்கரங்கோயில் போகலாம். சவுத் சைடில் திருநெல்வேலி மாவட்டம், இப்போ தென்காசி மாவட்டம். அங்கே போய் சர்ப்ப விநாயகர் இருக்கார். அவருக்கு வந்து அர்ச்சனை ஆராதனை பண்ணலாம், அபிஷேகத்தில் கலந்துக்கலாம். அதுபோக சங்கரங்கோயிலே வந்து ஒரு சர்ப்பஸ்தலம் தான். அதுபோக நவ திருப்பதி, நவ கைலாசம் இருக்குது. நவ திருப்பதிங்கிறது வந்து பெருமாள் ஸ்தலம், நவ கைலாசங்கிறது சிவஸ்தலம். அங்கே வந்து நவ கைலாசத்துலேருந்து ராகுக்கு வந்து குன்னத்தூர் அந்த இடத்துக்கு போனால் ராகுவுடைய அந்த இது பண்ணலாம், தோஷ நிவர்த்தி பண்ணலாம். அடுத்து பெருமாள் ஸ்தலம் நவ திருப்பதி, இரட்டை திருப்பதி. சரியா? இரட்டை திருப்பதியில் வந்து ராகுக்கும் இருக்குது, கேதுவும் இருக்குது. அங்கே போயிட்டு வரலாம். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்க போகலாம், சவுத் சைடில் இருக்கிறவங்க. ஓகே, இப்போ நான் ஒரு 5 இடம் சொல்லியிருக்கிறேன். காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், சங்கரங்கோயில்,
குன்னத்தூர், ரெட்டை திருப்பதி. இதில் குன்னத்தூர், ரெட்டை திருப்பதி, சங்கரங்கோயில் சவுத் சைடில் இருக்குது. மற்றதெல்லாம் நார்த் சைடில் இருக்குது. திருநாகேஸ்வரமும் காளஹஸ்தியும். சரி நேயர்களே, இதெல்லாம் பெண்ணுங்க. அதுபோக பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் நீங்கள் வந்து அம்மன் கோயிலில் போய் நீங்கள் நாகப்பிரதிஷ்டை கூட பண்ணலாம். கல்லில் செஞ்சு வைக்கலாம். நாகதோஷம் இருக்கிறவங்க பௌர்ணமி தோறும் காளியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா ராகு வந்து காளிக்கு தான் கட்டுப்படுவார். காளி அல்லது துர்க்கை, அதாவது எப்படின்னா ரொம்ப ஆவேசமாக இருக்கிற கிரகம், ஆவேசமாக இருக்கிற அம்மன், பெண் தெய்வத்துக்கு தான் கட்டுப்படுவார். அதனால் காளியம்மன், துர்க்கை அம்மன், இப்படி நிறைய காளியம்மன் கோயிலெலாம் இருக்குது. அந்த காளியம்மன் கோயிலுக்கு நீங்கள் பௌர்ணமி தோறும் வழிபாடு பண்ணலாம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ராகு வேளையிலும் போய் வழிபாடு பண்ணலாம். ஓகே நேயர்களே, இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள். அதுபோக சில இதெல்லாம் செய்வாங்க. அந்தந்த உள்ளூர் ஜோசியர்லாம் ஒன்று சொல்லுவாங்க, அவங்கவுன்னு தெரிஞ்ச சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? மெயினாக உள்ளது இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும். ராகு வேளையில் போய் அந்த காளியம்மன் கோயிலுக்கு போய் கும்பிடணும். காளியம்மனுக்கு எலுமிச்சை மாலை, மஞ்சள், குங்குமம் கொடுக்கலாம். இதெல்லாம் உங்கள் சௌகரியம்தான். சில பேர் அங்கே போங்க இங்கே போங்க அப்படிம்பாங்க. எதை போனாலுமே வந்து இந்த காலசர்ப்ப தோஷத்தை தவிர்க்க முடியாது. 33 வயசு வரைக்கும் இருக்கும். ஒரு ஜனன ஜாதகத்தில் ராகுக்கும் கேதுக்கும் பிடியில் கிரகங்கள் லக்கணம் உட்பட சந்திரன்லாம் வந்துட்டாங்கன்னா காலசர்ப்ப தோஷமாங்க. அந்த தோஷத்தை பார்த்தா ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிடலாம். ராசி கட்டத்தில் ராகுக்கும் கேது இடையில் எல்லாமே இருக்கும். லக்கணம், ராசி உட்பட அனைத்து கிரகங்கள் இருந்தால் காலசர்ப்ப தோஷம். அவங்களுக்கு 33 வயசுக்கு மேலே தான் எல்லாமே நடக்கும். வாழ்க்கையில் 33 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையிலே அவங்க லிஃப்ட் ஆவாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. ஓகே நேயர்களே, இப்போ ராகுவை பற்றி இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது இறைவன் அருளால் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். சரியா? அதெல்லாம் வந்து நமக்கு வந்து வேண்டாம். ஏன்னா நிறைய சொல்லி நிறைய செலவு பண்ணி தான் நம்ம வந்து வழிபாடு பண்ணணும்னு கிடையாது. விதியை மாற்ற முடியாது. விதி வந்துருச்சு, நமக்கு இந்த அமைப்பு வந்துருச்சு. அந்த அமைப்பில் தான் வாழ்ந்தாகணும். சரியா? இன்னாருக்கு குழந்தைய பிறந்துட்டோம், அதை மாற்ற முடியாது. எனக்கு தான் ஆசையாக இருக்குது பெரிய இடத்துல பிறக்கலாம்னு. டாட்டா வீட்லேயோ பிர்லா வீட்லேயோ பிறந்தால் நல்லா இருந்திருப்பேன். நான் ஒரு வீட்டில் பிறந்து இன்றைக்கி ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். என் அமைப்பு எப்படி, என் விதி எப்படி இருக்குது, என் ஜாதகட்டை எப்படி இருக்குது. அது மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அமைப்பின் கீழே தான் நம்ம பிறக்கிறோம். இதுக்காக நம்ம வந்து தாய் தப்பனையும் மற்றவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. இது வந்து பிறப்பின் பயன். போன பிறகு செஞ்ச கர்மா பலன் இந்த பிறவியில் நம்ம பிறவியாக எடுத்துருக்குறோம். அதை அணிவிக்கணும். சரியா? அதுலேருந்து தப்பவே முடியாது. விடாது கருப்பு. ராகு பகவான் வந்து விடமாட்டார். வாழ்நாள் முழுக்க அவர் வந்து தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால தான் பௌர்ணமி பூஜை கொண்டாடப்படுறது சிறப்பாக. பௌர்ணமி பூஜை கொண்டாடுற நோக்கமே வந்து என்னென்னா ராகுக்காக தான். ஏன்னா ராகு வந்து ஒரு இருள் கிரகம். பௌர்ணமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா பரிபூர்ண நிலவு இருக்கும், வெளிச்சமாக இருக்கும் இரவு நேரம். ஏன்னா பௌர்ணமி இரவில் தான் வந்து பாம்புகள்லாம் வந்து வெளியே நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு பாட்டே இருக்குது, பழைய பாட்டு, எல்லாரும் சரி அம்மன் பாடிய பாட்டு அம்மன் பாட்டில் இருக்குது. அது ஒரு பாட்டில் என்ன வரும்னா நல்லா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த பௌர்ணமிக்கும் பாம்புக்கும் உள்ள தொடர்பு. பாம்பாக பிறந்தாலாம் பார்வதியாம் தேவி, பௌர்ணமியில் பால் நிலவில் படமெடுத்து ஆடி. அதாவது என்னென்னா அந்த பௌர்ணமி நிலவில் அந்த உச்ச வேலை இருக்குது பார்த்தீங்களா, இரவு 12 to 1 அந்த உச்ச வேலையில் அந்த நிலா வெளிச்சத்தில் நிலா வெளிச்சம் வந்து குளிராக இருக்கும். பால் நிலவு ரொம்ப குளிராக இருக்கும். அந்த குளிர் வெளிச்சத்தில் தான் பாம்புகள் வந்து தன்னை மறந்து சந்தோஷமாக இருக்கும். பாம்பு சேருது, தன்னோட இயல்பு நிலையை வெளியே வருது. அப்படி வர்றது தான் பௌர்ணமி. அது வந்து நாகத்துக்கு உள்ள நாள் பௌர்ணமி. அதனால தான் அன்றைக்கி வந்து அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்குது. அந்த காலத்தில் பௌர்ணமியை ஒட்டி தான் விழா கொண்டாடி இருக்கிறாங்க. பொதுவாக இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா திருவிழாவுமே பௌர்ணமி மாதம் தான் வரும். நீங்கள் ஒவ்வொரு மாதம் பார்த்தாலுமே ஒவ்வொரு முக்கியமான திருவிழாக்கள்லாம் பௌர்ணமிக்கு தான் வரும். ஏன்னா அங்கே வந்து அது வந்து அந்த சர்ப்ப கிரகங்களுக்கு சாந்தி பண்ணுறதுக்காகவே அந்த விழாவை எடுத்து கொண்டாடி இருக்கிறாங்க. இந்து மதத்தில் நடக்கிற ஒவ்வொரு விசேஷத்தை பார்த்தோம்னா அதில் உள்ளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமி, வைகாசி மாதம் வைகாசி விசாகம், ஆனி மூலம், அதுக்கடுத்து ஆடி மாதம் வந்து என்ன ஆடி பௌர்ணமி வரும். ஆடி மாதம் ஒரு திருவிழா இருக்குது. அடுத்து வந்து ஐப்பசி, ஆவணி அவிட்டம், புரட்டாசி மாதம் பௌர்ணமி சிறப்பாக தான் இருக்கும். அடுத்து வந்து ஐப்பசி புத்த பௌர்ணமி, திருக்கார்த்திகை தீபம். சரியா? கார்த்திகை மாதம் விருச்சிக ராசியில். அடுத்து தனுசு மாதம் வருகிற மார்கழி பௌர்ணமி, திரு ஆருத்ரா. மார்கழி மாதம் மகரத்தில் வர பௌர்ணமி வந்து முக்கியமான தை பௌர்ணமி. சரியா? தை பூசம். அடுத்து வந்து பங்குனி, மாசி மகம், பங்குனி உத்திரம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா ஒவ்வொரு ராசிக்குமே வந்து வர்ற அந்த சந்திரன் சூரியன் இணைவு வந்து சேர்க்கை வந்து நல்லபடியாக பார்க்கப்படுது. சந்திரன் சூரியன் சேர்க்கை அமாவாசை, ஆனால் சந்திரனும் சூரியன் சமசப்தம் பார்த்துக்கிறது பௌர்ணமி. ஸோ ஒவ்வொரு மாதம் ஒரு பௌர்ணமியும் வந்து ஒவ்வொரு ராசிக்கு உட்பட்டது. அது எல்லாமே வந்து ஒவ்வொரு வழிபாடுக்கு உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இதில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா அந்த பௌர்ணமி நாளே ராகு பகவான் தான். சரியா? சர்ப்பந்தான், சர்ப்பத்துக்குரிய நாள் தான். அதனால தான் அன்றைக்கி வந்து அம்மன் வழிபாடு எல்லா இடத்துலையும் நடக்குது. அந்த அம்மன் வழிபாட்டில் கலந்துக்கோங்க, நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன்
சிம்மராசி நேயர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து நலங்களையும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.